ஸ்பாட் சிவிடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது. பட் பெர்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, திரும்பவும் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த Q2 2026ஓட வேல்யூ கீழேயும் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம பேரிஷ் தீசிஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பட் டென்ஸ் லிக்விடேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பிலோ 60. மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் நோ சேஞ்சஸ். 50 வீக்ஸ் SMA அண்ட் 365 டேஸ் ரோலிங் VWAP இந்த ரெண்டுத்துக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இன்னமும் பேரிஷ் டெரிட்டரியில் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் VWAPஸையும் அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி, செகண்ட் குவார்டர்லி அண்ட் தேர்ட் இயர்லி. நீங்கள் சார்ட்டில் பார்க்கறது வந்து மந்த்லி VWAPs. இது வந்து ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா ஹை, இது ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா லோ. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா BTC வந்து இந்த ப்ரீவியஸ் மந்த் வேல்யூக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பிரேக் அவே ஃப்ரம் த வேல்யூ நடந்தது. பட் அக்செப்டன்ஸ் மேலே கிடைக்கல. அதனால அகைன் இன்சைட் த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபெயில்டு பிரேக் அவுட்டாக இருக்கிறதால நம்ம வந்து ரிஜெக்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் மேபி இந்த ஜூலை மந்தோட வேல்யூ ஏரியா ஹையில் நடக்கலாம். அப்படி இல்லாமல் இன்னொரு ஸ்வீப் நடக்கணும்னா அகைன் இந்த ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா ஹையில் ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லியில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வாட்ச் பண்ண போகிறது ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா ஹை அரௌண்ட் 66,000. குவார்டர்லி VWAPல பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து Q1 2026 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Q1 2026ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65,000. அதுக்கு அடுத்ததாக Q2வும் ரீசன்ட் க்ளோஸ் நடந்ததால் அதோட வேல்யூ வந்து 64,000. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி போட்ட வீடியோலேயே இதே தான் சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ரம் 64 till 66 வந்து எக்கச்சக்க ரெசிஸ்டன்ஸ் கிளஸ்டர்ஸ் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கிறதால இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் பண்ண போகுதுன்ட்டு. குவார்டர்லியில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வாட்ச் பண்ணுறது 65,000. இது வந்து 2024 VWAP. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த லெவல் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இயர்லி வேல்யூஸில் பார்த்தோம்னா நம்ம பேரிஷ் சைடில் தான் இருக்குது. 2024 VWAP வந்து லூஸ் பண்ணதால வேல்யூ ஏரியா லோ இஸ் கம்மிங் அரௌண்ட் 50,000. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் இந்த வீக் வந்து எந்த ஒரு லெவல்ஸும் எடுத்துக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா நம்மளுக்கு வந்து எந்த காம்போசிட் ப்ரொஃபைலும் கிடைக்கல. ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ஸோட வேல்யூஸ் எதுவுமே மர்ஜ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து காம்போசிட் ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் டேர்ம்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு லெவலும் இந்த வீக் எடுக்க போகிறதில்ல. ஃபண்டிங் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் பேக் டு த நியூட்ரல் ஜோன் தான். ஃப்ரைடே ஈவினிங் போல் ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ் ஜோன் கிட்ட மூவ் ஆயிருந்தது. பட் வீக்கெண்டில் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். மேபி பைபிட் அதுக்கப்புறமா Gate.io இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஓவர் க்ரௌடடாக இருக்கலாம். பட் ஓவரால் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து pretty much நியூட்ரல் தான். எக்ஸ்சேஞ்ச் லிக்விடேஷன்ஸ் பார்த்தோன்னா இப்போதைக்கு லாங் லிக்விடேஷன் கிளஸ்டர்ஸ் அரௌண்ட் 63,500 கிட்ட இருக்குது. அதே போல் ஷார்ட்ஸ் லிக்விடேஷன் வந்து ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேட்டடாக அக்யூமுலேட் ஆகலை. லிக்விடேஷன் ஹீட் மேப் படி பார்த்தோன்னா இப்போதைக்கு லாங் லிக்விடேஷன் கிளஸ்டர் அரௌண்ட் 63,500. அதுதான் நம்ம ப்ரீவியஸ் சார்ட்டில் பார்த்தது. அரௌண்ட் 150 மில்லியன் கிட்ட இருக்குது. அதே போல் ஷார்ட்ஸ் கிளஸ்டர் வந்து அரௌண்ட் 67,400 கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டாக லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது வந்து BTCயோட 1 year லிக்விடேஷன் சார்ட். மேபி ஒரு ஷார்ப் லிக்விடேஷன் கிளஸ்டர் அரௌண்ட் 82,800 கிட்ட இருக்கு. பட் டென்ஸ் லிக்விடேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பிலோ 60. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ETF மூலயமா லிக்விடிட்டி கூட இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ளோஸ். பட் ப்ரைஸ் வந்து மேலே அக்செப்ட் ஆக முடியலை. ஸோ லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ இன்ஃப்ளோஸ் வந்து அதை விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி நெட் டோட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34 மில்லியன் தான். இவந்தோ உள்ளே வந்தது 500 மில்லியன், வெளில போனதும் 500 மில்லியன் ஆயிடுச்சு. பிட்காயின் ஒரு வாட்டி கிராஷ் ஆகும் போதோ அதை சப்போர்ட் பண்ணுறது வெறும் இந்த ஸ்பாட் ஆர்டர் புக் தான். ஸ்பாட் பையர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே கிராஷ் ஆகுது. அந்த இடத்துல வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்பாட் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பவுன்ஸ். அதே போல் நெக்ஸ்ட் டைம் டம்ப் ஆகும்போதும் சேம் தான். பிட்காயின் டம்ப் ஆகும்போது ஸ்பாட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் இமீடியட்டாக ஒரு பவுன்ஸ். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே டம்ப் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்பாட் மார்க்கெட்டோட ஆர்டர் புக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு ஸ்பாட் மார்க்கெட் தான் ஒரு டம்பையும் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க, பை ஆர்டர்ஸ் ஃபில் பண்ணி. ஒன்ஸ் ஸ்பாட் வந்து பேரிஷ் ஆகிடுச்சுன்னா பிட்காயின் வந்து நெக்ஸ்ட் பேரிஷ் லெக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ மேபி 258 அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, அப்படி இல்லைனா அது கீழே இருக்க லிக்விடிட்டி 1250 or லோவர், அங்கே வரைக்கும் போகலான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் சார்ட்டில் நம்ம ஸ்பாட் ஆர்டர் புக் டெப்த் பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் வந்து இது சார்ட்டில் வந்து ஓவர்லே பண்ணியிருக்கேன். நான் என்ன காமிக்கணும்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகி எலிவேட் ஆகி போயிட்டே தான் இருந்தது. என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்க பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர்ப்ஸ் CVD, இது வந்து ஸ்பாட் CVD. நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு வாட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பெர்ப் CVD என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பெர்ப் CVD கீழே போயிருக்கு. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட் சப்போர்ட் இந்த இடத்துல
ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஒரு இமீடியட்டாக பவுன்ஸ் கொடுத்து அவங்கள லிக்விடேட் பண்ணாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இமீடியட் ஃப்ளஷ் தெரியும். நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி டிஃபைன் பண்ண கீ லெவல்ஸ் தான் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ண போகிறோம். ஃப்ரம் 64 till 66. 66,000 பார்த்தீங்கன்னா 2024 VWAP-ஓட வேல்யூ. அதுக்கடுத்தது ஜூன் 2026ஓட வேல்யூ. அப்புறமா 65,000 பார்த்தீங்கன்னா Q1 2026ஓட குவார்டர்லி வேல்யூ ஏரியா லோ. அடுத்ததாக 64,000 பார்த்தீங்கன்னா Q2 2026ஓட வேல்யூ ஏரியா லோ. ஸோ ஃப்ரம் 64 till 66 எக்கச்சக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அக்யூமுலேட் ஆயிடுச்சு. பிட்காயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு பிரேக் பண்ணணும்னு, பட் முடியலை. மேபி இந்த வீக் இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம். இன்னொரு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நியூ லோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.